ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 4 டைப் ஆஃப் ஓப்பனிங் வந்து, ஒன்று வந்து கிங்ஸ் பான் ஓப்பன், இன்னொன்று வந்து குயின்ஸ் பான் ஓப்பன், இன்னொன்று வந்து ஃப்ளாங்க் ஓப்பன், இன்னொன்று வந்து இர்ரெகுலர் ஓப்பன். ஓகேவா? அதில் வந்து கிங்குக்கு முன்னாடி இருக்கிற பானை மூவ் பண்ணாங்கன்னா அது கிங்ஸ் பான் ஓப்பன், குயினுக்கு முன்னாடி இருக்கிற பானை மூவ் பண்ணாங்கன்னா அது குயின்ஸ் பான் ஓப்பன். இதை தவிர அவங்க C4 மூவ் பண்ணாலோ, இல்லை C3 மூவ் பண்ணாலோ, இல்லை நைட் C3 மூவ் பண்ணாலோ, இல்லை F4 மூவ் பண்ணாலோ, இல்லை F3 மூவ் பண்ணாலோ, இல்லை நைட் F3 மூவ் பண்ணாலோ, இது எல்லாமே வந்து ஃப்ளாங்க் ஓப்பன் கேட்டகரியில் வருது. ஃப்ளாங்க் ஓப்பன் கேட்டகரின்றது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சென்டரை டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணாமல் சைட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சைடில் இருந்து கண்ட்ரோல் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாங்க் ஓப்பன் தான். ஓகேவா? இதை தவிர பி பானை மூவ் பண்ணி ஓப்பன் பண்ணாலோ, இல்லை ஏ பானை மூவ் பண்ணி ஓப்பன் பண்ணாலோ, இல்லை ஜி பானை மூவ் பண்ணி ஓப்பன் பண்ணாலோ, இல்லை ஹெச் பானை மூவ் பண்ணி ஓப்பன் பண்ணாலோ, இது 4மே வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ஓப்பன். அதே மாதிரி நைட்டு A3 போட்டாலும் அது இர்ரெகுலர் ஓப்பன் தான், நைட்டு H3 போட்டாலும் அது இர்ரெகுலர் ஓப்பன் தான். ஓகேவா? இந்த ஓப்பன் வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். அதே நேரத்தில் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் கிங்ஸ் பான் ஓப்பன் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா E5 மூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நைட் C6 மூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா பிஷப் C5 மூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா D6 மூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நைட் F6 மூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா கேன்சல் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்துட்டு பிளாக் இட்டாலியன் அப்படின்றத வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? சேம் டைம் உன்னோட ஆப்போனண்ட் வந்து D4ன்னு மூவ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆர்த்தடாக்ஸ் டிஃபென்ஸ் ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன். ஆர்த்தடாக்ஸ் டிஃபென்ஸ் எப்படி ப்ளே பண்ணணுன்னா, D5 மூவ் பண்ணிவிட்டு, E6 மூவ் பண்ணிவிட்டு, நைட்டு F6 மூவ் பண்ணிவிட்டு, பிஷப் E7 மூவ் பண்ணிவிட்டு, கேன்சல் பண்ணிவிட்டு, அப்புறமா நார்மலாக C5 பிரேக் பண்ணணும். இந்த C5 பான் பிரேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா நைட்டு பிஷப்லாம் டெவலப் பண்ணிவிட்டு, ஓப்பன் ஃபைலில் ரூக்கை போட்டுட்டு, குயினையும் முடிஞ்சால் குயினையும் கூட ஓப்பன் ஃபைலில் போட்டுட்டு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். C5ல் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஆர்த்தடாக்ஸ் டிஃபென்ஸு. ஆர்த்தடாக்ஸ் டிஃபென்ஸ் வந்து எதுக்கு அகென்ஸ்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோன்னா, குயின்ஸ் பான் ஓப்பனுக்கு அகென்ஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட ஆப்போனண்ட் மேக்ஸிமம் குயின்ஸ் பான் ஓப்பனில் குயின்ஸ் கேம்பிட் விளையாடுவாங்க. இல்லை வேறு எது விளையாண்டாலும் சரி, நீங்கள் இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் டைம் D4ன்னு கிடையாது, அவங்க ஃப்ளாங்க் ஓப்பன் விளையாண்டாலுமே நீங்கள் இந்த செட்டப்பை கரெக்டாக கொண்டு வந்து விளையாண்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களோட ஆப்போனண்ட் வந்துட்டு நைட் F3 ப்ளே பண்ணிவிட்டு அதை வந்து குயின்ஸ் கேம்பிட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் முன்னாடியே குயின்ஸ் கேம்பிட்டுக்கு விளையாடுற மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா?